ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ரிச்சஸ் ஃபரோஸ் பேஸ்கெட்லேயே டைமண்ட் ஷேப் பேட்டர்ன் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 2 ஒயிட் கலர் பண்டிலும் 1 க்ரீன் கலர் பண்டிலும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் பண்டிலில் 24 ஒயர் கட் பண்ணணும். ஒரு ஒயரும் 8 அடியில் கட் பண்ணணும். 30 சென்டிமீட்டர் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது 1 அடி கணக்கு. 15 சென்டிமீட்டருக்கு நேரம் வச்சு கட் பண்ணிங்கன்னா அது அரை அடி கணக்கு. 24 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயரை எடுத்து 2 எண்டை பிடிச்சி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர்லேருந்து அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்களவா, அதுலேருந்து 15 சென்டிமீட்டரை விட்டுட்டு அதிலேருந்து மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உடன் ஸ்கேலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 15 சென்டிமீட்டருக்கு நேரம் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயர், அதிலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மல் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். இந்த பாக்ஸ் நாட் எப்படி போடலாங்கிறத நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒன் டைம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் இப்படி ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டும் போட்டதுமே ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் லென்த்துக்காக. இப்போ 2வது ஒயரை எப்படி ஜாயின் பண்ணனாலாம், இந்த ரன்னிங் ஒயர் வழியாக போகும்லவா, அந்த சைடில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு ஒயர் நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்களவா, அதிலேருந்து எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இப்போ நான் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி 2 ஒயரை பிடிச்சி அதோட எண்டை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ 24 ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துடணும், இல்லைன்னா நமக்கு ஹைட்டு வந்து ரெடியூஸ் ஆயிரும். இந்த லென்த்து ஈக்குவலாக வர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நான் உங்களுக்கு 2 ஒயர் ஜாயின் பண்ணி காட்டிட்டேன். மிச்சம் 22 ஒயரை நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 24 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே ரன்னிங் ஒயரை எடுத்து சைடில் மெஷர்மெண்ட் பண்ணி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த ஒயரை பின்னாடி வச்சு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ சைட்லேயும் வந்து நம்ம லென்த் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் 2வது ஒயரை ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து 2வது வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது பாக்ஸ் நாட் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த எண்டு வரை போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எண்டு வரை போட்டுட்டு நீங்கள் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும். இப்போது நம்ம 2 வருஷம் போட்டுட்டோம். அடுத்து சென்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சென்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ நீங்கள் போட்டிருப்பீங்களவா, அதை மட்டும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருந்து 6 வருஷம் போடணும். 1 2 3 4 5 6 வருஷம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ திருப்பி வச்சு நம்ம வந்து 5 வருஷம் போடணும். ஸோ திருப்பி வச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ தான் சென்டர்.
ஸோ இந்த வயரை மெஷர் பண்ணி நீங்கள் 5 வரிசை போட்டுக்கணும். ஸோ மேலே 6 கீழே 5ன்னு நமக்கு அன்ஈவனாக வரும். நீங்கள் திருப்பி வச்சு போடாமல் அப்படியே போட்டுகிட்டே போனீங்கன்னா கூடை வந்து ஒரு சைடாக தான் வளரும், 2 சைடு வளராது. ஸோ திருப்பி வச்சு நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொரு வயரும் ஜாயின் பண்ண இந்த லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நான் வந்து பேஸ் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வரிசை வரும். மேலே 5 வரிசை, கீழே 6 வரிசை வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம 2 வயராக பிடிச்சி எண்ணோன்னா கரெக்டாக வரும். 1 2 3 4 5 5 வரிசை வரும். எப்போனா 2 வயராக நம்ம பிடிக்கணும் சென்டரை. இப்போ பாருங்கள், இங்கேயே நமக்கு வந்து 5 வரிசை வரும். ஸோ இப்போ நமக்கு பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த க்ரீன் கலர் வயர் எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர்லேருந்து நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வயரை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டோட வயரை தான் நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டுக்கு பின்னாடி வச்சு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 4 பாக்ஸ் நாட்டாக நம்ம போட்டு கட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் நான் போட்டுட்டேன். இப்போது 2வது பாக்ஸ் நாட் போடலாம். கூட போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. அதுக்காக ரொம்ப டைட் பண்ணிட வேண்டாம், அந்த ஷேப்பு வந்து மாறிடும். மீடியம் சைஸ்லேயே நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பாக்ஸ் நாட் நான் போடுறேன். இப்போ 4வது பாக்ஸ் நாட்டு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் கலர் வயர் தான் இங்கே நமக்கு ரன்னிங் வயர். அதை அடுத்த பாக்ஸ் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாக்ஸ் நாட்டை தான் நம்ம மெஷர் பண்ணணும். இதுக்கு அடுத்த பாக்ஸ் நாட்டு வந்து இதுதானா. ஸோ இந்த வயரை எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்ட் பண்ணி அந்த வயருக்கு பின்னாடி வைக்கணும். அந்த பாக்ஸ் நாட்டுக்கு பின்னாடி வச்சு நீங்கள் பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன், இன்னும் 3 பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். 4 பாக்ஸ் நாட் போட்டு கட் பண்ணிடணும். அப்படியே சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் 2 தடவை போட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த 4 வயர் நீங்கள் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வயரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்லவா, அந்த வயர் வந்து கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு 2 பாக்ஸ் நாட் போட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த 4 இது தள்ளி பார்த்தீங்கன்னா அகைன் அந்த நம்ம கட் பண்ணி விட்டோம்லவா, அந்த 2 வயர் நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ நம்ம அதில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு சுற்றி வந்து போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் நாட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 4 ஒயிட் கலர் ஒயர் போகும். ஆனால் அது வந்து கிராஸ் ஆகாது. ஸோ நீங்கள் அதில் வந்து பிஸ்கட் நாட் போடணும்.
இது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒயர்லாம் நமக்கு கிராஸ் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ நம்ம தான் வந்து அதை கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் போடுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா மேலே மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிஸ்கட் நாட் ஷேப்லேயே நமக்கு அந்த ஒயர் வந்து ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒயரை டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிரும். பிஸ்கட் நாட் எப்படி போடலாங்கிறத நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஒயர்லாம் வந்து இந்த ஒயிட் கலர் பிஸ்கட் நாட்டில் கிராஸ் ஆகுதுலவா, அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடணும். இது எப்படின்னா நமக்கு ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கிடைக்கும். ஸோ டைமண்ட் ஷேப் பேட்டர்னை சுற்றி ஒரு பார்டர் ஷேப் பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கூடையோட டிசைனு. இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரோட கிராஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துலலாம் வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸ்டு கலரில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எண்டுக்கு நீங்கள் வரவும் நமக்கு மிக்ஸ்டு கலர் வராது, ரெண்டுமே க்ரீன் கலரில் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபரோவில் வந்து நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம், ஒரு பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம். அதை சுற்றி இந்த மாதிரி நமக்கு பார்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், 2 க்ரீன் கலர் பாக்ஸ் நாட்டுக்கு இடையில 4 ஒயிட் கலர் ஒயர் போகுது. நீங்கள் இதில் வந்து பிஸ்கட் நாட் போடணும். ஸோ இந்த பிஸ்கட் நாட் தான் வந்து நமக்கு இந்த கூடை ஃபுல்லாக டைமண்ட் ஷேப் பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ இப்போ ஒயரை டைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒயர் வந்து 8.5 அடி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா ஹைட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டேன். இப்போ அதை சுற்றி ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த செகண்ட் டைம் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த சைடு அகைன் க்ரீன் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது. நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த எண்டுக்கு வரவும் நமக்கு 2 க்ரீன் கலர் ஒயர் கிராஸ் ஆகும். இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த சைடு நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், பள்ளம் மேடு பள்ளம் இந்த மாதிரி போகும். இதில் ஃபுல்லாக நம்ம பிஸ்கட் நாட் தான் போட்டிருக்கோம். இது வந்து பள்ளத்தில் பிஸ்கட் நாட். இப்போ நான் மேடில் வந்து அகைன் பிஸ்கட் நாட் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இதில் பாருங்களேன், நல்லா கிராஸ் ஆகும். நம்ம வரிசை போடும்போது கிராஸே ஆகாது. ஸோ நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை போடும்போது. இப்போ 2வது வரிசை தானே இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு கிராஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நமக்கு பிஸ்கட் நாட் வந்து வந்துடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பாக்ஸ் நாட் சுற்றி போட்டுகிட்டே வரணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இந்த கூடை ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி சொருகலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்பில் எனக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போ எப்படி சொருகலான்னா, இப்போ அந்த ஒரு நாட்டு இருக்கவா, இது ஃபஸ்ட்டு நாட்டு அப்படின்னா நம்ம 2வது நாட்டில் தான் எப்போயுமே சொருகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டிலே சொருகிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவிழ்ந்துடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கீழே வர சொருகிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்களேன்.
வயரை வந்து கட் பண்ண வேண்டாம், நம்ம லாஸ்ட்டு வரை சொருகிடுவோம். அப்போ தான் நமக்கு அந்த கூடை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற வியூ கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சொருகிட்டேன், கைப்பிடியும் போட்டுட்டேன். இப்போ நம்ம கைப்பிடி எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் கார்னர் இது தான், 4 பாக்ஸ் நாட் இருக்குது க்ரீன் கலர். அதிலிருந்து இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டு இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம விடணும். எப்போவும் கார்னரை தான் பேஸாக வச்சு நம்ம வந்து ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணணும். இன்னர் ஒயர் நம்ம எப்போவும் எடுத்துக்கணும். ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணணும். இன்னர் ஒயர் நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரும் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயர் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அந்த ஒயர்லேருந்தே எடுங்க. இப்போ இந்த எண்டெல்லாம் வந்து நம்ம ஈக்குவலாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த உள் ஒயர் கொடுத்தா தான் நமக்கு கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக வருதா அப்படின்னு. இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது எதுக்காக போடுறோன்னா, நம்ம அவுட்டர் ஒயரை பின்னிக்கிட்டே வரும்போது இந்த இன்னர் ஒயர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னா இந்த இன்னர் ஒயர் வந்து மூவ் ஆகாமல் ஃபார்மாக நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இந்த எண்டை எப்போவும் நம்ம செக் பண்ணிக்கணும். 1 ஏற்றி 1 இறக்கி நம்ம எப்போவுமே வைக்கக்கூடாது. இது வந்து அவுட்டர் ஒயர். இப்போ அவுட்டர் ஒயர் வந்து நான் 4 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயரும் 7.5 அடி எடுக்கணும். இது எப்படி வைக்கணும்னா, ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு, இந்த ஆர்டரில் தான் இந்த அவுட்டர் ஒயர் வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன். க்ரீனு ஒயிட்டு, க்ரீனு ஒயிட்டு, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் வரும். ஆல்டர்னேட்டிவாக க்ரீன் கலரும் ஒயிட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி போகும். நீங்கள் இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒயிட்டு க்ரீனு, ஒயிட்டு க்ரீனும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 ஒயர் உள்ள விடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே விடலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நான் ஸ்லோவாக விடுறேன். நாலு ஒயர் வச்சு கைப்பிடி போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நான் அவுத்தே போட தேவையில்லை. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் அவுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு இந்த ஒயர் ஈஸியாக வந்துடும், இந்த ஹேண்டிலு. ஸோ இப்போ நான் உள்ளக்க வந்து சொருகிட்டேன். இப்போ எண்டை வந்து நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும். ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. க்ரீனு ஒயிட்டு, க்ரீனு ஒயிட்டு, அதையும் நம்ம இதில் செக் பண்ணிக்கணும். இந்த எண்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் இறக்கி விட்டுக்கோங்க. இன்டூ ஷேப்புக்கு கொண்டு வரணும். லெஃப்ட் ஒயரை மேலே கொண்டு வரணும், ரைட் ஒயரை கீழே கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயிட் கலரை வந்து பார்க்கணும். க்ரீன் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே கொண்டு வரணும். இப்போ ரைட் ஒயரை நம்ம கொண்டு வந்தோன்னா க்ரீன் மேலே இருந்தால் அதை கீழே கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். இப்போ நான் இந்த க்ரீனை வந்து மறுபடியும் கொண்டு வரேன். ஸோ மேலே கீழேன்னு கொண்டு வரணும். இப்போ 3 ஒயரை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒயிட் கலர் ஒயரு. இது பாருங்கள், கீழே இருந்துச்சுன்னா நம்ம மேலே வைக்கணும். க்ரீன் வந்து கீழே மேலே இருந்துச்சுன்னா ஒயிட்டை கீழே வைக்கணும். அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப கொண்டு வந்துக்கலாம். இப்போ க்ரீனு கீழே இருக்குன்னா அதை மேலே கொண்டு வந்துடணும். ஒயிட்டை கீழே கொண்டு போயிடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வைங்க.
இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைப்டு ஹேண்டிலோட பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ சுற்றி நம்ம கொண்டு வரணும். அதுதான் இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ லெஃப்ட் ஹேண்டு சைடு க்ரீன் கலர் ஒயர் வந்து எந்த ஒயர் வந்து ஈஸியாக நமக்கு வெளியில் வருதோ அதை தான் நம்ம சுற்றி கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் தான் நமக்கு ஈஸியாக வெளியில் தூக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே கீழேன்னு போட்டு கொண்டு வரணும். இப்போ இங்கே ரைட் சைடு பாருங்கள், நல்லா தூக்கலாம். ஆனால் லெஃப்ட் சைடு ஒயரை பாருங்கள், தூக்க முடியாது. ஏன்னா அது வந்து கீழே இருக்கும். அதனால் நம்மளால் இந்த பக்கம் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ ரைட் சைடு ஒயரை தான் நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ அப்படி அந்த சைடு கொண்டு போகும்போது இன்னர் ஒயரை நம்ம சுற்றி கொண்டு வந்துடுவோம். இப்போ இங்கே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் மேலே இருக்கும், அதை கீழே கொண்டு போயிடணும். ஒயிட் கலர் ஒயர் கீழே இருக்கும், அதை மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஒயரை நான் அகைன் கொண்டு வரேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், க்ரீன் மேலே இருக்குது, ஒயிட்டு கீழே இருக்குது, அகைன் க்ரீன் மேலே இருக்குது. ஸோ அப்போ அப்படியே ஆப்போசிட்டிவாக கொண்டு வரணும். க்ரீனை கீழே கொண்டு போகணும், ஒயிட்டை மேலே கொண்டு வரணும், அகைன் இந்த க்ரீனை கீழே கொண்டு போயிடணும். இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இந்த ரப்பர் பேண்டு வர நீங்கள் கீழே எடுத்து விட்ருங்க. ஏன்னா சேர்த்து போட்டுட்டா அந்த பேட்டர்ன் மாறும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், அந்த ரைட் ஒயர் நல்லா நமக்கு வெளியில் எடுக்க வரும். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், எடுக்க வராது. ஸோ இந்த ஒயரை தான் நம்ம அங்கிட்டு கொண்டு போடணும். ஓகேங்களா? இதை வந்து கீழே கொண்டு போகணும். ஃபஸ்ட் ஒயரை அதை மேலே, அப்புறம் கீழே, அந்த மாதிரி. இந்த ஒயிட் கலர் ஒயரை வெளியில் எடுத்து விட்டு அந்த க்ரீன் கலர் ஒயரை சுற்றி இது மேலே கொண்டு வரணும். ஸோ இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரு ஸ்ட்ரிப்ஸு, க்ரீன் கலர் ஸ்ட்ரிப்ஸு, இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கூடைக்கு வந்து இந்த ஸ்ட்ரைப்டு ஹேண்டில் தான் வந்து பெஸ்ட்டாக சூட் ஆச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இந்த கைப்பிடி பழக முடியும். இந்த கைப்பிடி ஏன் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது நல்லா கொஞ்சம் அகலமாக வரும். இல்லைனா ரோப் மாதிரி ஆயிரும். நம்ம 2 வயர் எடுத்து போட்டோன்னா நமக்கு ரோப் மாதிரி ஆயிரும். 4 வயர் கொடுத்து போட்டால் தான் நல்லா கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும் ஹேண்டிலுமே. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கூடை இல்லவா. ஸோ நம்ம ஹேண்டில் வந்து 2 வயர் விட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரோப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேண்டிலும் வந்து ப்ராடாக கொடுக்கணும். அதனால தான் நான் 4 வயர் கொடுத்துருக்கேன்.
இந்த ஹேண்டிலில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக அவுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி ஒரு 2 or 3 hours கழித்து கூட போடலாம். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா எந்த வயரை இந்த சைடு கொண்டு வரணும், எந்த வயரை விடணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது. அது தெரிஞ்சால் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எந்த வயரை வந்து நம்ம லாஸ்ட்டாக தள்ளி விடணும்னு நமக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் தான் அது கரெக்டாக அது பார்த்து லாஸ்ட்டாக இருக்கிற வயரை விட்டுட்டு சுற்றி இங்கே கொண்டு வரணும். எந்த வயரை இந்த பக்கம் கொண்டு வரணுங்கிறது தான் இதில் முக்கியமான கான்செப்ட். நான் இந்த ஹேண்டில் படிக்கும்போது எனக்கு 1 day ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நானுமே இந்த கார்னர் வச்சு எந்த இடத்துல கைப்பிடி போடணும்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். கார்னர்லாம் நான் பார்த்துட்டு கைப்பிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுத்து திரும்ப போட்டதெல்லாம் இருக்குது. இந்த கைப்பிடி பழகிறதுக்கு எனக்கு 1 day ஆகிடுச்சு. இந்த கார்னர் வச்சு பேஸாக வச்சு போடுறதுக்கும் எனக்கு 1 day ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பழகும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் இருந்தால். உங்களுக்கு எதாவது கூட ஆர்டர் வேணும்னா நான் என்னோடய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் அதில் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கூடையில் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து எனக்கு என்னோடய மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் கைப்பிடி முடிச்சிட்டேன். அதுக்கு நேராக வச்சு நீங்கள் உள்ற விட்டு 2 நாட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட வேண்டாம், நல்லா சொருகிட்டு 2-3 பின்னலில் சொருகிட்டு கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரியே எந்த பின்னல்னாலும் சொருகி விடலாம், ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். இப்போ இது வந்து உள் வயர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவுட்டர் வயரை தான் நம்ம முடிச்சு போட்டு சொருகணும், அதுக்கப்புறம் இன்னர் வயர் நம்ம சொருகிக்கலாம். இன்னர் வயர் சொருகும்போது அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் அந்த ஹோல்குள்ளரை விட்டு சொருகிக்கோங்க. அவுட்டர் வயர் மட்டும்தான் முடிச்சு போடணும், 2 முடிச்சு போடணும். இன்னர் வயர் வந்து இந்த ஹோல்குள்ளரை விட்டு அப்படியே உள்ள பின்னலில் சொருகிக்கலாம். நீங்கள் அதையும் முடிச்சு போட்டிங்கன்னா கூட உள்ளே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும், நிறையா முடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அதனால் இன்னர் வயர் வந்து முடிச்சு போடணும் அவசியம் இல்லை, அப்படியே சொருகி விட்டுறலாம்.
இப்போ எப்படி சொருகணும்னு சொல்கிறேன். ஏதாவது ஒரு பின்னல் எதுனாலும் அதுக்கு நேராக இருக்கிற பின்னலில் சொருகிடுங்க. 2-3 பின்னலில் சொருகினாலே போதும். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு சொருகி காட்டியிருக்கேன். இப்போ இந்த கைப்பிடி போட்டதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே நம்ம டைட்டு வைக்கணும். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம இப்போ காய்கறி தான் வாங்கும்போது கைப்பிடி ஒரு பக்கம் போகும், கூட ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். வச்சு அதுக்கு நேராக ஏதாவது ஒரு 2 ஹோலில் விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. இதுலேயும் 2 முடிச்சு போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபார்மாக நிற்கும் அதில். இப்போ இது வந்து 2வது முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட வேண்டாம், சொருகி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒரு 3 பின்னல் சொருகி விட்டுட்டு கட் பண்ணணும். நம்ம எப்படி கைப்பிடி வந்து முடிச்சு போட்டு சொருகி விட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒயர் டைட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கூடையும் ஹேண்டிலும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ குமிழ், இதுதான் வந்து குமிழ். இந்த பேஸ் வந்து தேய்மானம் ஆகும். அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த குமிழ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு லைனு. ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 3வதுக்கும் 4வது பின்னலுக்கும் இடையில இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 and 4 இன் பிட்வீன் நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். செகண்டு 3rd லைனு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது தான் இந்த குமிழ். இப்போ பாருங்கள், அந்த 2 எண்டை பிடிச்சி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு 4 குமிழ் வச்சுட்டு காட்டுறேன். அப்படியே மடித்து விட்றது தான் இதில், நமக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. இப்போ 4 கார்னரில் நான் வச்சுட்டு காட்டிட்டேன். இப்போ சென்ட்ரு வந்து நம்ம 6 லைனா, டோட்டலாக 12 போட்டோம். 6 24 வரிசை வச்சோமா அப்படின்னா 12 12வது நாட்டுக்கு நேராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், 5 இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கைப்பிடியிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த நாட்டு போட்டிருப்பீங்களவா, அது மேலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கைப்பிடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இது வச்சு கொஞ்சம் மடித்து விடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்.